சில பேருக்கு இந்த தீபாவளி ஹாலிடேஸ் ஹாபாடா லீவ் கிடைச்சது, 3 நாள் நல்லா தூங்கி எந்திரிச்சு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு டைம். ஆனா நான் அச்சீவ் பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு 3 நாள் ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு விஷயம். இந்த 3 நாளை நம்ம தவற விட்டோம் அப்படின்னா திரும்பவும் இது நம்ம கைக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால 8th 9th and 10th பசங்களா, உங்களோட ஆனுவல் எக்ஸாம் அண்ட் பப்ளிக் எக்ஸாம்ல 500 out of 500 வாங்கணும், இல்ல 490க்கு மேல வாங்கணும் அப்படிங்கிற உங்களோட கனவுக்கு இதுவே முதல் நாளா இருக்கட்டும், துவக்க நாளா இருக்கட்டும். ஏன்னா இது ஒரு நல்ல நாள் இல்லையா? அதனால தீபாவளி ஸ்டடி பிளான் பாத்திரலாமா? சோ 8th 9th and 10th பசங்களுக்கு ஆல் சப்ஜெக்ட்ஸ் தீபாவளி ஸ்டடி பிளான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு வேதாந்தோ, திஸ் இஸ் ஆஷா மேம் ஹியர். இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஸ்டடி பிளான்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், டெய்லி டீச் பண்ற லைவ் செஷன்ஸ் அண்ட் யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்ல உங்களுக்கு வந்துட்டு ஸ்டடி பிளான்ஸ் எல்லாமே டெய்லியும் நாங்க 2 சப்ஜெக்டோட கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அண்ட் அதை விட முக்கியமான ஒரு எக்ஸாம் வந்து MVSAT எக்ஸாம். உங்களோட பப்ளிக் எக்ஸாம்ல எப்படியெல்லாம் இன்டீரியர் 1 marks கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரையல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த MVSAT எக்ஸாம். நிறைய பேர் ஆஃப்லைன் எக்ஸாம் வந்து எழுதிருப்பீங்க, சில பேர் ஆன்லைன் எக்ஸாம் வேணும் அப்படின்னு கேட்டீங்க. சோ ஆன்லைன் எக்ஸாம் வந்துகிட்டே இருக்கு. October 21st ஸ்டார்ட் ஆகி 28th வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் நடக்க போகுது. சோ அதுக்கு கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்டா. ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ October 18th, அதாவது இன்னைக்கு சாட்டர்டே ஈவினிங் கொஞ்ச நேரம் நம்ம படிக்க போறோம். சரியா? 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 8:30 வரைக்கும் ஒரு 1 hour படிச்சுட்டு, அதே மாதிரி 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 11 o'clock வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் படிக்கலாமே, தப்பு இல்ல. சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour 7:30 to 8:30 என்ன பண்ண போறோம்? 8th 9th 10th பசங்க சயின்ஸ் படிக்க போறோம். என்னென்ன சாப்டர்ஸ் உங்களோட செகண்ட் மிட்டர்ம்க்கு இருக்குன்னு நீங்க போர்ஷன்ஸ் வந்து கொடுத்திருந்தீங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். ஒருவேளை இந்த போர்ஷன்ஸ் உங்களுக்கு செட் ஆகல, வேற மாதிரி சாப்டர்ஸ் இருக்குன்னா எனி 3 சாப்டர்ஸ் முடிக்கணும். அதுதான் நம்மளோட டார்கெட். பிசிக்ஸ்ல 1, கெமிஸ்ட்ரியில 1, பயாலஜில ஒரு சாப்டர் நம்ம புக் பேக் 1 mark படிச்சு முடிக்கணும். 1 mark மட்டும்தான், அதனால ஒரு 1 hour போதும் இல்லையா? ஓகே. சோ 9:30ல இருந்து 11 o'clock வரைக்கும் ஒரு 2.5 hours இருக்கு. நீங்க டின்னர் எல்லாம் முடிச்சிட்டு 9:30க்கு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஹிஸ்டரி, ஜியோகிராபி, சிவிக்ஸ்ல எல்லாத்துலயும் ஒவ்வொரு சாப்டர்ல இருக்கக்கூடிய புக் பேக் 1 mark படிச்சுக்கலாம். சரியா? 2.5 மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்கு. half an hourக்கு ஒரு சாப்டர்னு வச்சா கூட தாராளமா 1.5 மணி நேரத்திலேயே நம்ம முடிச்சிடலாம் இல்லையா? ஆமாடா, 1.5 மணி நேரம் தான் டைம் இருக்கு. சாரி, எஸ், 1.5 மணி நேரம் இருக்கு. எக்ஸாக்ட்லி ஒரு 30 minutesக்கு ஒரு சாப்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிச்சிடலாம். சரியா? ஏன் இது நம்மளால படிக்க முடியாதா? தாராளமா முடியும் இல்லையா? சின்ன டார்கெட்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த 3 நாள்ல ஃபுல் செகண்ட் மிட்டர்ம் சிலபஸே படிச்சிடலாம் அப்படின்னு ஃபேக் ப்ராமிஸ் நான் இங்க கொடுக்க வரல. எதுவுமே படிக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சம் படிச்சா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அதுதான் நம்ம பண்ண போறோம். அட் த சேம் டைம் அச்சீவபிளாவும் இருக்கணும், தீபாவளியும் நம்ம செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கணும். எல்லாத்துக்குமே செட் ஆகுற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் தான் இது. சோ எல்லாருமே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, இந்த மாதிரி ஸ்டடி பிளான்ஸ் உங்களுக்கு ரெகுலரா வேணும்னா. இப்போ October 19th சண்டே பார்க்க போறோம். சண்டே எப்பவும் போல நம்ம காலையில எந்திரிச்சு மேக்ஸ் தான் போட்டு பார்க்க போறோம். சோ எவ்ரிடே மார்னிங் மேக்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. 2 மணி நேரம் இருக்கு. சோ 8th ஸ்டாண்டர்டுக்கு 3.5 and 3.6 ரெண்டுமே வந்து குட்டி குட்டி எக்ஸசைஸ் அப்படிங்கறதுனால தாராளமா பண்ணலாம். 3.5 எல்லாம் ரொம்ப ரொம்ப சின்னது இல்லையா? இப்போ 9th ஸ்டாண்டர்டுக்கு 3.8 அந்த ஒரு எக்ஸசைஸ் ரொம்ப சின்னதான், பட் அட்லீஸ்ட் அதையாவது தரவா படிங்க. இப்ப 10th ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ட்ரிக்னாமெட்ரி, குவார்டர்லி போர்ஷன்ஸ்ல இல்லாம இருந்திருக்கலாம். அப்ப இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்க ஆரம்பிப்பீங்க. அப்ப நீங்க எல்லாம் 6.1 மட்டும் படிங்க போதும். ஒருவேளை ஏற்கனவே 6.1 நான் குவார்டர்லிக்கு எழுதிட்டேன் மேம், இப்ப வந்து எனக்கு 6.2 தான் போர்ஷன்ல இருக்குன்னா 6.2 படிங்க. அதனாலதான் ரெண்டுமே ஆப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க படிச்சுக்கலாம். அதே நாள் மத்தியானம் ஃபுல்லா நீங்க ஒண்ணுமே படிக்க போறது இல்ல. சரியா? ஜாலியா இருக்கலாம். காலையில ஒரு 2 மணி நேரம் படிக்க போறீங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் 6 மணிக்கு மேலதான் உங்களுக்கு போர்ஷன்ஸே கொடுத்துருக்கேன். சோ 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நீங்க என்ன வேணா பண்ணுங்க. உங்களோட ஸ்கூல் ஹோம்ஒர்க்கை எழுதலாம், இல்லையா டிவி பார்க்கலாம், போய் விளையாடலாம், என்ன வேணா பண்ணுங்க. ஆனா எனக்கு நான் இங்க கொடுத்திருக்க போர்ஷன்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், அவ்வளவுதான். சரியா? அது எந்த 2 மணி நேரம் கூட நீ படிச்சுக்கோ, எனக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை. சரியா? இப்போ 6 o'clock to 7:30 1.5 மணி நேரம் நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய 2 யூனிட்ஸோட புக் பேக் 1 mark மட்டுமே படிக்க போறோம். ஓகே. சோ நம்மளோட செய்யுள், உரைநடை, துணைப்பாடம் இதுல 1 marks இருக்கும் இல்லையா? சோ அதை மட்டும் தான் நம்ம படிக்க போறோம். சோ 8th and 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4th யூனிட் 5th யூனிட் உங்களோட போர்ஷன்ஸ்ல இருக்கும். அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5th யூனிட் and 6th யூனிட் இருக்கலாம். இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் உங்களோட ஸ்கூல்ல வேற சிலபஸ் கொடுத்திருக்காங்கன்னா அதுக்கேத்த மாதிரி படிச்சுக்கோங்க. எனி 2 யூனிட்ஸ் நீங்க படிக்கணும், அவ்வளவுதான். சரியா? இப்போ
7:30 இருந்து 9 o'clock வரைக்கும் ஒரு 1.5 மணி நேரம் உங்களுக்கு எந்த போர்ஷனுமே நான் கொடுக்கல. சோ ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், போய் டின்னர் சாப்பிட்டு வரலாம், டிவி பார்த்துட்டு வரலாம். 9 o'clock திரும்ப உட்காந்தீங்கன்னா 11 o'clock வரைக்கும் 2 மணி நேரம் மேக்ஸ் போட்டு பார்க்க போறோம். சோ அகைன் 8th பசங்களுக்கு பாத்தீங்கன்னா 3.7, 9th பசங்களுக்கு 4.3, 4.3 கொஞ்சம் பெரிய எக்ஸசைஸ் அப்படிங்கறதுனால அது ஒண்ணு மட்டுமே முடிங்க போதும். 10th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ 6.1 முடிச்சிருக்கீங்க போன செஷன்ல அப்படின்னா இப்ப 6.2 பாருங்க. 6.2 ஏற்கனவே பார்த்தாச்சுன்னா 6.3 பாருங்க. சோ இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ the exact தீபாவளி டே அக்டோபர் 20 மண்டே வந்து என்ன பண்ண போறோம்? என்னமா மண்டேக்கோ ஸ்டடி பிளானா, அன்னைக்கும் நம்ம படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டே இந்த திருவிழா, தீபாவளி, பொங்கல் வருஷம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நம்மளோட இந்த 10th standard பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்கிறது இப்ப விட்டா அதுக்கப்புறம் கிடைக்காது. ஓகே, 9th standard or 8th standardோட ஆனுவல் எக்ஸாம் இதை விட்டா அடுத்த வருஷம் எல்லாம் நம்ம எழுத முடியாது. கரெக்டா? ஏன் வந்து 9th standardக்கும் நான் இம்பார்ட்டன்டா சொல்றேன்னா, இப்ப 10th பசங்க நீங்களே பாத்திருப்பீங்க உங்களோட ஸ்கூல்ல டாப்பர், ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ்னு கிளாஸ் வந்து அவங்களோட மார்க்கை பொறுத்து பிரிச்சு விட்டுருப்பாங்க. அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி தெரியுமா? உங்களோட 9th ஆனுவல் எக்ஸாம் மார்க்கை பேஸ் பண்ணி இருக்கலாம். அதனால ஆனுவல் எக்ஸாமுக்கு இப்பத்துல இருந்தே நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். சரியா? இப்ப இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் இந்த வருஷம் விட்டா அதுக்கப்புறம் நமக்கு செகண்ட் சான்ஸ் எல்லாம் கிடைக்காது. அதனால அடுத்த வருஷம் கூட தீபாவளியை நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு இப்ப இந்த வருஷம் கொஞ்சம் படி. நான் ஃபுல் டே உட்காந்து படிங்கலாம் சொல்லவே இல்லை. சரியா? அகைன் தீபாவளி நீங்க செலிப்ரேட் பண்ணணும், புது ட்ரெஸ் போடணும், நிறைய கிராக்கர்ஸ் எல்லாம் வந்து பர்ஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நீங்க பண்ணலாம், டிவி பார்க்கலாம். ஆனா எனக்கு உங்ககிட்ட வேணுங்கிறது ஒரு காலையில 1.5 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 1.5 மணி நேரம், இல்ல 3 மணி நேரம் அட்ட ஸ்ட்ரெச்ல உட்காந்து படிக்க முடியும் அப்படின்னா அது உங்க இஷ்டம். ஆனா எனக்கு இந்த போர்ஷன்ஸ் கவர் பண்ணிருக்கணும், அவ்வளவுதான். சரியா? 8th பசங்க ஃபர்ஸ்ட் காலையில ஒரு 1.5 மணி நேரம் மேக்ஸ் படிங்க. 8, 9, 10 பசங்க எல்லாருமே மேக்ஸ் படிக்க போறீங்க. இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுவே ஈவினிங் வந்து உட்காந்து படிக்கும் போது நம்ம ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிரபில இருக்கக்கூடிய 2 மார்க் அண்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் படிச்சிடலாம். ஜியோகிரபில டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இருக்கும், ஹிஸ்டரியில பெருசா இருக்காது. ஒரே ஒரு சாப்டர் ஹிஸ்டரியில, ஒரே ஒரு சாப்டர் ஜியோகிரபில இருக்க. ஆன்சர் பிரீஃப்லி அப்படிங்கிற செக்மெண்ட் ஒரு 4-5 கொஸ்டின் இருக்குமா, அந்த 4-5 கொஸ்டின் பிளஸ் ஒரு டிஸ்டிங்விஷ். சரியா? அதுதான் உங்களோட சிலபஸ். இப்ப 45 மினிட்ஸ் நீங்க ஹிஸ்டரியில இருக்க 5th சாப்டர் படிச்சீங்கன்னா 45 மினிட்ஸ் ஜியோகிரபில இருக்க 6th சாப்டர் ஆர் 5th சாப்டர் படிக்க போறீங்க. சோ இந்த மாதிரி ஒரு லெசனுக்கு 45 மினிட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா தாராளமா நம்மளால முடிச்சிட முடியும். அவ்வளவுதான். தீபாவளி அன்னைக்கு நீங்க இதை பண்ணாலே போதும். சரியா? வேற எதுவும் நான் கேட்கல. இப்போ டியூஸ்டே அக்டோபர் 21 இல்லையா? சோ நிறைய பேர் வந்து அக்டோபர் 22 இது நோ கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். ஓகே, 21. சோ நிறைய பேர் வந்து இந்த ஸ்கூல் ஹோம்ஒர்க்கை நிறைய சேர்த்து வச்சுட்டே இருப்பீங்க. எப்பவுமே ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி நாள் தான் அதெல்லாம் எழுதணும் அப்படின்னு நம்மளுக்கு மைண்ட்ல இருக்கும். கரெக்டா? அப்ப அதுக்கான நாள் தானே இது. நான் நிறைய அவங்களை படிக்க சொல்லல. சோ காலையில எப்பவும் போல 8 o'clockல இருந்து 11 o'clock வரைக்கும் 3 மணி நேரம் நான் டைம் கொடுத்திருக்கேன். சோ 3 லெசனோட புக் பேக் 2 மார்க்ஸ் நம்ம படிக்க போறோம். 2 மார்க்ஸ் சொல்லும் போது கிவ் ரீசன்ஸும் சேர்த்து படிக்கணும். சரியா? அண்ட் ஆன்சர் என்ன சென்டென்ஸ் ஆர் 2 அப்படின்ற அந்த ஒரு செக்மெண்ட் இருக்கும் இல்லையா, அதுவும் படிக்கணும். ஆன்சர் பிரீஃப்லி அதுவும் படிக்கணும். அசர்ஷன் ரீசன் இருந்தது அப்படின்னா அதுவும் சேர்த்து படிச்சிடணும். ஏன்னா இது எல்லாமே 2 மார்க்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதனால நான் உங்களுக்கு 3 மணி நேரம் கொடுத்திருக்கேன். 1 மணி நேரம் ஒரு சாப்டரோடு நீங்க படிக்க போறீங்க. சோ பிசிக்ஸ்ல 1, கெமிஸ்ட்ரியில 1, பயாலஜில 1 அப்படிங்கிற மாதிரி 3 சாப்டர் நான் உங்களுக்கு படிக்கிறதுக்காக கொடுத்திருக்கேன். அண்ட் 3 மணி நேரம் நம்ம டைம் எடுத்துக்கலாம். சோ இதுல பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் நடுவுல சாப்பிடுறீங்க அப்படின்னா அதுக்கான டைம் வந்து எடுத்துக்கிட்டு அக்கார்டிங்லி யூ கேன் கம்ப்ளீட். சரியா? இப்போ அதுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா டைமுமே உங்களோட ஸ்கூல் ஹோம்ஒர்க்கை முடிக்கிறதுக்காக வச்சுக்கலாம். சரியா? இது அச்சீவபிள் தானே? நான் உங்களை ரொம்ப எல்லாம் பிடிச்சி டார்ச்சர் பண்ணல. அச்சீவபிள் டார்கெட்ஸ் தான், ரொம்ப குட்டி குட்டி டார்கெட்ஸ் தான். பட் இது கூட படிக்காம இருக்க வேண்டாம். அட்லீஸ்ட் இதுவாவது படிங்க. அட்லீஸ்ட் நம்ம வந்து செகண்ட் மிட் டர்ம் சீக்கிரமாவே வரப்போகுது இல்லையா? இன்னொரு 10 நாள் இருக்கா. அந்த 10 நாளுக்குள்ள நம்ம வந்து கொஞ்சமாவது கம்ப்ளீட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ். சரியா? இப்போ இந்த தீபாவளி ஹாலிடேஸ எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இப்ப நீ நாளைக்கே வந்து பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இல்ல ஸ்டேட் லெவல்ல சூப்பரான ரேங்க் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் நான் செலிப்ரேட் பண்ணுவாங்க, வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க, எல்லாமே ஓகே தான். ஆனா அவங்களுக்கு அது ஒரு நாள் நியூஸா இருக்கும், இல்ல 2 நாள் நியூஸா இருக்கும். ஆனா அதை அச்சீவ் பண்ண உங்களுக்கு அது ஒரு வருஷத்தோட உழைப்பு இல்லையா? சோ அதனால ஒரு நாள் கூட சோர்வடையாம எல்லா நாளுமே நம்ம வந்து உழைப்ப போட்டுக்கிட்டே இருப்போம். எதுவுமே வந்து வீணா போகும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. கண்டிப்பா உங்களோட மார்க்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகும். சரியா? இப்ப இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, வேற யாராவது ஸ்டேட் லெவல் ரேங்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு
நினைச்சாலுமே ஒரு நியூஸ் பார்த்தாலுமே நம்ம என்ன நினைப்போம், சூப்பர்ரா நல்லா வாங்கிட்டாங்க, அடுத்த நாளே அந்த நியூஸை நம்ம மறந்துடுவோம். ஆனா அந்த ஒரு பையனுக்கோ இல்ல அச்சீவ் பண்ண அந்த ஒரு பொண்ணுக்கோ அது ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் இல்லையா? சோ நான் ஒரு வருஷம் போட்ட உழைப்புடா அப்படின்னு அவங்களுக்கு தான் தோணும். அதே மாதிரிதான் உங்களுக்கும். சோ எதுவுமே உங்களுக்கு ஈஸியா வந்துடாது. சக்சஸ் ஆகணும் இல்ல அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம் உட்கார்ந்து நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டா மட்டும்தான் முடியும். சரியா? அதனால கொஞ்சம் கூட நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ஒவ்வொரு நாளுமே நம்ம யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, சோ இந்த தீபாவளி உங்களோட சக்சஸ் ஸ்டோரிய எழுதுறதுக்கான ஒரு முதல் படியா இருக்கட்டும். ஓகே, சோ விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி. சேஃபா இருங்க, ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்து நம்மளுக்கு எக்ஸாம் எல்லாம் வருது தீபாவளி லீவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா. அண்ட் இந்த ஒரு டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணுவேன், எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கும் நான் ஈடு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே என்ன பண்ணிடுங்க, நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஒன்லி ரிசல்ட்ஸ் ஆர் ஒன்லி மார்க்ஸ் அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது சொன்னாதான் நம்மளுக்கே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். சோ அதனால எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. பாய் எவ்ரிவன்.